ஐயோ, என்னடா இது! நான் தான் செல்வத்தின் கடவுள். இப்போ எல்லா பணமும் இந்த மாடர்ன் பில்லியர்ஸ் கிட்ட போய்விட்டது. நாராயணா நாராயணா, எதுக்கு இந்த மாதிரி கவலை குபேரா? கவலை இல்லை. இப்போது எலன் மஸ்க், அம்பானி, அதானி எல்லாரிடமும் பணம் போய்விட்டது. என்னை யாரும் பணக்கார கடவுள்னு போற்றுவதில்லையே. அப்படியா? இதுக்கான தீர்வை லட்சுமி தேவிகிட்ட கேட்போம். அம்மா, நீ என்னுடன் இல்லாமல் எல்லா பணத்தையும் மாடர்ன் பில்லியனர்ஸிடம் அனுப்பிவிட்டாயே. என்ன குபேரா, நீ சொன்ன செல்வம் தர்மத்திற்காக மட்டுமே. ஆனால் இன்றைய உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? நாராயணா, ஆமாம். இப்போது பணம், டெக்கு, ஏஐ, ஸ்பேஸ் எக்ஸ் என்று இருக்கிறது. என்னடா, இந்த புது ட்ரெண்டுகளை எல்லாம் எப்படி சமாளிக்க போகின்றேன்? ஹாய், ஐ ஆம் எலன் மஸ்க். என்ன குபேரா, நீயும் ஒரு ஸ்பேஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாமே. அப்போ உன் செல்வம் இன்னும் மேலே போகும். ஹாய், ஐ ஆம் முகேஷ் அம்பானி. குபேரா, நீயும் 5G நெட்வொர்க் கொண்டு டேட்டா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா மேலும் செல்வம் அதிகரிக்கும். அடடா, இதெல்லாம் என்னடா? நான் பணக்கார கடவுள், நான் ஒன்றும் டெக் என்ட்ராபர்னர் இல்லை. என்னடா ஒரே குழப்பமாக இருக்கே. இதற்கான தீர்வு லட்சுமி தேவி அம்மாவிடம் கேட்போம். வணக்கம் அம்மா. குபேரா, பணம் இருந்தால் மட்டும் போதாது, அது தர்மத்திற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். சிலர் பணத்தை மக்களுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்துவார்கள். அவர்களில் ரட்டன் டாட்டா, வில் கேட்ஸ், வாரன் பஃபெட் இவர்களெல்லாம் மக்களுக்கு உதவி செய்தார்கள். சிலர் பணத்தை அதிகபட்ச லாபத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள். உண்மையான செல்வம் என்பது பகிர்ந்து கொள்ளும் பணமே குபேரா. நீங்கள் சொல்லுவது உண்மைதான். செல்வம் என்பது தான தர்மத்திற்காக மட்டுமே வேண்டும். நாராயணா நாராயணா, நான் ஒரு முடிவு சொல்லட்டுமா? குபேரா, நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாமா? குபேரா, இப்போ நீ ஓல்டு பணக்காரன் இல்லை, நியூ ட்ரெண்டு ட்ரெஷர். ஆமாம், பணம் தர்மத்திற்காக இருந்தால் மட்டுமே உண்மையான செல்வம். அதுதான் செல்வத்தின் உண்மையான அர்த்தம். செல்வம் என்பது பகிர்ந்து கொள்ளும் பணமே. செல்வத்தை அதிகமாக சேர்ப்போம், தான தர்மங்களை வழங்குவோம்.